நான் 10 கப்பல் வாங்கியதாக மூக்க அழகிரி விஷயம் தெரியாமல் பேட்டி அளித்திருக்கிறார் என்று டி.ஆர். பாலு நீதிமன்றத்தில் வாதங்களை எடுத்து வைத்து வருகிறார். மூக்க அழகிரி விஷயம் தெரியாமல் பேசியதை ஆதாரமாக அண்ணாமலை கொடுத்திருக்கிறார் என்றும் அவர் வாதங்களை முன்வைத்து வருகிறார். அண்ணாமலை வெளியிட்ட ஊழல் பற்றிய இந்த வழக்கில் நீதிமன்றத்தில் டி.ஆர். பாலு வாதங்களை எடுத்து வைத்து வருகிறார். 10 கப்பல் வாங்கவில்லை, 2 கப்பல் தான் வாங்கினேன் என்று அவர் கூறியிருக்கிறார். அண்ணாமலை வெளியிட்ட ஊழல் பற்றிய குற்றச்சாட்டை எதிர்த்து சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதில் தன்னுடைய வாதங்களை எடுத்து வைத்து வருகிறார் டி.ஆர். பாலு. அதிகாரத்தை பயன்படுத்தி 10 கப்பல்களை வாங்கியதாக அழகிரி கூறியிருக்கிறார் என்று அண்ணாமலை சொல்லியதாக இந்த வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கில் தன்னுடைய வாதங்களை எடுத்து வைத்து வருகிறார் டி.ஆர். பாலு. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜ்குமார். வழக்கு குறித்த பின்னணி மற்றும் டி.ஆர். பாலு என்னென்ன விஷயங்களை எல்லாம் வாதமாக முன்வைத்து வருகிறார், அது குறித்த விவரங்களையும் சொல்லுங்கள். கார்த்திகா, சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் டி.ஆர். பாலு பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை மீது வழக்கு தொடுத்திருந்தார். ஏற்கனவே அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கும்பொழுது டிஎம்கே ஃபைல்ஸ் என்று ஒரு ஆவணத்தை வெளியிட்டு பேசியிருந்தார். அந்த விவகாரம் திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் டி.ஆர். பாலுனுடைய பெயருக்கு களங்கம் ஏற்பட்டிருப்பதாக சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். இந்த வழக்கு நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்று டி.ஆர். பாலு மற்றும் அண்ணாமலை 2 பேரும் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார்கள். இந்த வழக்கு தொடர்பாக இரு தரப்பிலும் குறுக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் ஆரம்பத்தில் டி.ஆர். பாலு தன்னுடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் வழக்கு அண்ணாமலை பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய குடும்பத்தை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் நடத்தக்கூடிய நிறுவனத்தை தன்னோடு தொடர்பு படுத்தி பேசியிருந்தார் என்று இதில் வழக்கினுடைய விசாரணையில் பேசியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் டி.ஆர். பாலு மத்திய அமைச்சராக இருந்த நேரத்தில் 10 கப்பல்கள் வாங்கப்பட்டதாக அழகிரி பேசியதாகவும் அதை புரிந்து கொள்ளாமல் அண்ணாமலை இந்த தன் மீது குற்றச்சாட்டு வைத்து பேசியதாக டி.ஆர். பாலு இந்த விவகாரத்தில் தற்பொழுது குறுக்கு விசாரணையில் பேசி வருகிறார். மேலும் மத்திய அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் சேது சமுத்திர திட்டம் தவறாக பயன்படுத்த உள்நோக்கத்துடன் டி.ஆர். பாலு முயற்சித்ததாக அண்ணாமலை பேசியிருக்கார். இதெல்லாம் உண்மைக்கு புறம்பாக இருப்பதாக டி.ஆர். பாலு பேசியிருக்கிறார். தொடர்ந்து அண்ணாமலையும் அவர் தரப்பினுடைய வாதங்களை பேசி வருகிறார். அதாவது எந்த நோக்கத்தின் அடிப்படையில் பேசியதாகவும் அதே போன்று டி.ஆர். பாலு மீதான விமர்சனத்தை அப்போது மூக்க அழகிரியே பேசியிருந்தார். எனவே அந்த விவரங்கள்லாம் தான் குறிப்பிட்டு பேசியதாகவும் அவர் பேசியிருக்கார். குறிப்பாக 2004, 2009 காலகட்டத்தில் மத்திய அமைச்சராக டி.ஆர். பாலு இருந்தார். அதற்கு பிறகு அவருக்கு மத்திய அமைச்சரவையில் வாய்ப்பு கொடுக்கவில்லை. இதையெல்லாம் மூக்க அழகிரியே புதுவெளியில் பேசியிருந்தார் என்று அண்ணாமலை தரப்பினுடைய வாதமாக வைத்து பேசி வருகிறார்கள். தொடர்ந்து இரு தரப்பிலிருந்தும் குறுக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. நீதிபதி செந்தில்குமார் இந்த வழக்கினுடைய விசாரணையை நடத்தி வருகிறார். பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை மீது திமுக எம்பி டி.ஆர். பாலு டிஎம்கே ஃபைல்ஸ் தொடர்பாக தொடர்ந்த வழக்கில் குறுக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. அதில் தன்னுடைய வாதங்களை எடுத்து வைத்து வருகிறார் எம்பி டி.ஆர். பாலு. விவரங்களை வழங்கியமைக்க நன்றி ராஜ்குமார்.